ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டேஸ்டியான சோயா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதும் தக்காளி பழம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதோட ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சோயாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ அரிசி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், குக்கர் விசில் வந்துடுச்சு. விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. வாங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்மெல்லு நல்லா கமன்னு வருது. ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.